கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம அன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங்னு பார்ப்போம். எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் 850ன்னு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது சீபோர்டு 1 வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் சப்போர்ட்டுக்கு ஒரு ஏபியில் 72, 721, ஒரு ஏபியில் 724ன்னு கொடுத்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 247 அடிச்சிட்டான். சரி வாங்க பரவாயில்ல, நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேப்பு கரெக்டாக இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துட்ட ஒரு 97 அடிச்சிருப்பான். கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது நாள் ஒரு 97 அடிச்சிருப்பான். மறுபடியும் ஒரு 97 அடிப்பான பார்த்தேன். கரெக்டாக 1, 2, 3, 4, 5 சாரி இதுக்கு மேலே போகணும். அந்த இடத்துல அடிச்சிருப்பான் பாருங்கள் 97. கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது நாள். அதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6வது நாள் கரெக்டாக அடிச்சிருப்பான் 97. இப்போ அதே மாதிரி பார்த்து தான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இந்த 97 அடித்தனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் கேப் விட்டு 6வது நாள் இந்த கெஸ்ஸிங் அடித்த மாதிரி இன்னொரு நம்பர் ஒன்று அடிக்கிறான் பாருங்கள். அது கெஸ்ஸிங் இப்போ பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு 13 நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம். 13, 16, 19 அடிப்பான்னு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு கேப்பு கரெக்டாக வருது. 13, 16 அப்போ 19ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 8 நாள் கேப்பில் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 நாள் கேப் போட்டு 9வது நாள் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 132ன்னு ஒரு நம்பர் அடித்தான். அதுக்கப்புறம் 165ன்னு ஒரு நம்பர் அடித்தான். இப்போது கரெக்டாக அடித்தானா ஏபியில் 19. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 7ன்னு வச்சுக்கலாம், இது 5ன்னு வச்சுக்குவோம். அப்போ கேப்பில் கரெக்டாக ஒரு 6ன்னு குறையுது. 196ன்னு ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணலாம். உங்கள் கெஸ்ஸில் வந்தாமல் ட்ரை பண்ண 196. இந்த இன்னொரு விஷயம் இந்த ஏபி 19க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ரூட்டு நல்லா தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது பிசி 22ன்னு நம்பர் அடிக்கிறான். கரெக்டாக பார்த்துங்க, ஒரு பிசி 22, மறுபடியும் ஒரு பிசி 22, மறுபடியும் ஒரு பிசி 22, மறுபடியும் ஒரு பிசி 22. அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரே ஒரு விஷயம் மாட்டுனுச்சு. ஒரு 100, ஒரு 09, இந்த இடத்துல 019ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல என்ன அடிக்க போகிறான், இந்த 22 பிசி 22 காமனு. அதுக்கு அடுத்த மாதம் அடித்த நம்பரை மட்டும் மார்க் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு 099, அதுக்கப்புறம் ஒரு 019ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி ஏபியில் ஒரு 19 ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்குவோம். இந்த 19 லாக் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும். இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை 109ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இப்படியும் முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 091ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 019ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 099க்கு ஒரு 099. எப்படி சுற்றினாலும் அந்த நம்பரை நீங்கள் எழுதிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இன்றைக்கி நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக ஏபியில் 19. எனக்கு அந்த இடத்துல சீபோர்டு 6 வரனால 2 நம்பராக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்று 196, இன்னொன்று 190ன்னு ஒரு நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். இந்த 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூட்டு நல்லா இருக்குது. கரெக்டான பேட்டர்ன் அது. விளாண்டானா நல்லபடியாக இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளாடுங்க. நம்மளோட சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 196, 190 2 நம்பராக வச்சு லாக் பண்ணுவோம். ஏபி 19 அடிப்பானா என்னென்னு பார்ப்போம். ரூட்டு நல்லாயிருக்கு. ஒரு ஏபியில் 14 அடிச்சிட்டான், ஒரு 16 அடிச்சிட்டான், 19 அடிக்கலை. 19 பிசியில் தான் அடிச்சிருக்கான். மறுபடியும் ஏபியில் ஒரு 16 அடிச்சிருக்கான் அந்த இடத்துட்ட. பார்ப்போம் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கியோட நம்மளோட 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 190, 196. நம்மளோட ஃபாலோவிங் நம்பரில் ஆல்ரெடி ஒரு 3600 ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். 3600 நம்பர் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி ஃபாலோவில் இருக்குது. சி போர்டு 0 பார்த்தீங்கன்னா லாங் பெண்டிங்காக இருக்குது, பி போர்டு 0வும் லாங் பெண்டிங்காக இருக்குது. அட் அ டைமில் 2 போர்டும் இறக்க மாட்டானான்னு தெரியல. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். நேற்று நைட்டு டியரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ஸிங் போட்டிருந்தோம். அது வீடியோவாக போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் போட முடியல. இன்றைக்கி ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடித்த பிறகு அந்த வீடியோ எடுத்து பார்க்குறேன்.
அது நல்லா இருக்குது அந்த ரூட்டு. கண்டிப்பாக அந்த நம்பர் அடிப்பான். ஏன்னா அது லாஸ்ட் டைமில் நான் கடைசியாக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கினேன். அதனால் டியர் 1 மணி ஷோக்கு கெஸ்ஸிங் வரும். அதையும் பாருங்கள். சரி, இந்த கெஸ்ஸிங் எப்படின்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.